ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பெர்னைஸ் ரியல் எஸ்டேட். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 ஏக்கர் சுத்த செம்மண் பூமி தாங்க. இந்த பூமியானது எங்கே இருக்குது, இதில் என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த விவசாய நிலம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு போகக்கூடிய மெயின் ரூட்லேருந்து வெறும் 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸ் ஷேப்பில் அமைஞ்சிருக்குங்க. சுத்த ரெட் சாயில் பூமிங்க. இதுக்குரிய பாதைன்னு பார்த்தீங்கன்னா 30 அடி மண் பாதை தான். தார் ரோட்லேருந்து ஒரு 200 மீட்ரு டு அதிகபட்சமே ரொம்ப வச்சாங்க கூட உங்களுக்கு ஒரு 100 மீட்ரு 120 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஊரடி தோட்டமே அமைஞ்சிருக்கு. இப்போ வீடியோவில் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன் ஊரையுமே. இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது வந்து நம்ம இடத்துக்கு மேத்தோடம். என்ன ரீசனுக்கு இப்போ இதை காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, கரண்ட்டில் என்ன விவசாயம் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குது, எல்லாமே ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கிறதுனால தான் உங்களுக்கு நான் பக்கத்தில் காட்டுறேன். ஏன் இப்போ வந்து நம்ம தோட்டத்தை ஃபஸ்ட்டு காட்டுறேன், பக்கத்து தோட்டத்தை காட்டுறேன்னா, இப்போ வந்து இது விவசாயம் பண்ணாமல் போட்டிருக்காங்க. அதனால் அந்த பூமியை காமிச்சாங்க கூட என்ன மண்ணுன்றது உங்களுக்கு தெரியாது. நம்ம தோட்டத்துக்கு வரப்போ காமிச்சோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும் உங்களுக்கு. சரி, மண் எந்த அளவுக்கு இருக்குது, அப்போ விவசாயம் கரண்டில் பண்ணுறாங்களா இல்லையா, தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இதுதான் அந்த நான் சொன்ன அந்த 3 ஏக்கர் பூமி. இந்த ரெட் சாயிலுக்கு கீழே அப்படியே இருக்குது. சுத்த செம்மண் பூமிங்க. இதில் இருக்க கிணத்துல தண்ணியை பார்த்தீங்கன்னா எட்டி கையில் தொடலாம், அந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்குங்க. கண்ணாடி கிளியரன்ஸில் வாட்டர் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இப்போ வந்து ஏன் இதை விவசாயம் பண்ண போட்டிருக்காங்கன்னா, இதற்குரிய இந்த லேண்டுக்குரிய ஓனர் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்கார். அவங்களாம் கொஞ்சம் வசதி இருக்கப்பட்டவங்க. விவசாயம் பார்த்து விவசாயத்தில் வர வருமானம் தான் அவங்கள காப்பாற்ற போகிறதுன்றது கிடையாது. அதனால் விவசாயம் பண்ணாமல் நிலத்தை வந்து மலட்டுத்தன்மையோடு போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. நான் வீடியோவில் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன்னா, நிறையா பையர்ஸும் சரி இன்வெஸ்டரும் சரி ஒரு நிலத்தை வாங்கி விவசாய நிலத்தை வாங்கி மலட்டுத்தன்மையோடு போட்டு வச்சுட்றீங்க. அந்த மாதிரி பண்ண வேணாம். நீங்கள் வாங்கி உங்களால் பார்க்க முடியாதுனா கூட அங்கனக்குள்ளே பக்கத்தில் இருக்க ஊர்க்காரங்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே ஏதாவது விவசாயம் பார்த்து இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கிடுவாங்க, நம்ம மண்ணும் வளமான மண்ணாக மாற்றியும் வச்சுக்கிடுவாங்க. மேக்ஸிமம் நம்ம பையர்ஸ் போனால் இந்த ஒரு வேலையை பண்ணுங்கள். உங்களுக்கு சின்ன ஒரு ஒப்பீனியன் மாதிரி தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அதனால் வந்து அவங்க வந்து விவசாயம் பண்ணுற கண்டிஷனில் இல்லை. அதனால் வந்து பக்கத்து ஊரில் ஒரு ஆள்கிட்ட காவலுக்கு கொடுத்துருக்காரு. அவர் ஒரு 2-3 மாடு வச்சு கிணத்துல இருக்க தண்ணியை வந்து மாட்டு தீவனம் பயிர் பண்ணி அந்த மாட்டு தீவனத்தை வளர்த்துக்கிருக்காரு. மற்றபடி விவசாயம் எதுவுமே பண்ணலை அவர். ஏன்னா விவசாயம் பண்ணாவே அதில் வர ஒரு பகுதி பங்கை வந்து ஓனருக்கு கம்பல்சரி கொடுக்கணும். அதனால் இவர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அது வேஸ்ட்டு தான். அதனால தான் வந்து சரி மாட்டு தீவனம் மட்டும் போட்டுக்கிட்டு அவர் வச்சுருக்க மாட்டை மட்டும் வளர்த்துக்கிட்டு தோட்டத்தையும் பாதுகாத்துக்கிட்டு சுத்தபத்தமாக வச்சுருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதில் இலவச மின்சாரம் ஒன்று இருக்குது, கேணி வந்து இருக்குது, போர் கிடையாது. ஏன்னா கேணியில் வேணுன்ற அளவு தண்ணி இருக்கனால கேணிக்கு தேவை வந்து போருக்கு தேவை வந்து வரலை. நம்மளுக்கு ஊரடி தோட்டமாக அமைஞ்சிருக்குங்க. நம்மளுக்கு தார் ரோட்லேருந்து அப்படியே ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தோட்டத்தில் இறங்கிக்கலாம். நீங்கள் A to Z தென்னை மரம் வாழை மரம் எந்த விவசாயம் வேணாலும் காய்கறி விவசாயம் எல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு பக்கத்தில் வந்து இந்த ஊரை ரொம்ப ஜூம் பண்ணி கட்டிப்பேன் பாருங்கள். பக்கத்தை ஃபுல்லாகவே விவசாயம் தான் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஏற்ற இடங்க இந்த இடம். நீங்கள் வாங்கி நீங்கள் பக்கத்துக்கு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விவசாயம் பண்ண விட்டுக்கலாம். இதற்கு உங்கள் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 18 லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாங்க. விலை ஃபிக்ஸ்டு கிடையாது. 15 லட்ச ரூபாய்க்கு கூட ஃபைனலாக முடிய வாய்ப்பு இருக்குது. ஃபுல்லாகவே வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா, எல்லோரும் விவசாயம் பார்க்குறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ பற்றின கூடுதல் தகவல் வேணும்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எந்த டைமும் உங்களுக்கு நேரடி செட்டில்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே வியூவர்ஸ், நன்றி, வணக்கம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.